ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கூட யாருமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், சோலோவை தான் ட்ரை பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதன் பிரகாரமாக தான் இப்போ நம்ம இப்போ பொங்கல் சீசன்ன்றதுனால ஆந்திர பிரதேஷில் நேலப்பட்டுன்ற ஒரு பிளேஸில் ஒரு பேர்ட் சானிச்சரி ஒரு ஈவெண்ட் மாதிரி 2 days கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா மான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இந்த ஈவெண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நடக்கும். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10 11 12 11 11. ஸோ 2 நாளாக இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஆல்ரெடி நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் முடிய போகுது. ஸோ சண்டே தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வேறு வேறு கண்ட்ரி வேறு பிளேசஸ்லேருந்து இங்கே ஒரு மீட்டிங் நடக்கும். மீட் நடக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுவும் நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல நடத்துகிறாங்க. இது நேலப்பட்டு. ஸோ இந்த இடத்துல பேர்ட்ஸு இது ஆக்சுவலாக ஒரு பார்க் மாதிரியான இடம். இது மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸில் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே மான் இருக்குது, அதுக்கடுத்து உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடக்குதுன்றதுனால ஃப்ரீ, உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பலமடுக்கு வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த உப்பலமடுக்கு ஃபால்ஸில் இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருக்கம் ஐலாண்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங் நடக்குது. ஒரு பர் பர்சனுக்கு 40 rupees, அதாவது ஒரு 10 minutes ரைடு போயிட்டு வரோம், 40 minutes ரைடு போயிட்டு வரோம், 10-20 minutes ரைடு போயிட்டு வரோம். அது 40 rupees. ஒரு 45 minutes மேலே அந்த ஐஸ்லாண்டுக்குள்ளே கூட்டின்னு வர மாதிரி இருந்தால் 100 rupees பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட் எவ்ரி இயரும் டிஃப்ரெண்ட்டான டேட்டில் நடத்துவாங்க. இந்த வருஷம் இந்த டேட்டில் நடத்துகிறாங்க. போன வருஷம் ஐ திங்க் 18th நடத்தாங்க, 18th 17th நடத்தினாங்க. இந்த வருஷம் இது நடத்துகிறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக். இப்போ நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயின்னு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அதுதான் ஸ்பெஷல். அந்த இடம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த பேர்ட்ஸ் கிட்ட தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ஸ் அந்த இடத்துல ஸ்டைலாக எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இருக்கும். பார்வையாளருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏதோ 1-2 தான் நம்ம பார்த்துருப்போம், ஒரே வாட்டி எல்லாத்தையும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம எல்லா பேர்ட்ஸையும் சேர்த்து ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு சோலோவாக வீடியோ போடுறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு இதுவாக இருக்குது. எதுவும் நம்ம தனியா பேசுற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட இங்க ஒரு 2000-3000 பேர் கிட்ட இருக்கிறாங்க ஒரே இடத்துல. அதனால நம்ம எதையும் ஸ்பெசிஃபிக்கா பேசி காமிக்க முடியல. ஒரு மாண்டேஜ் ஃபுட்டேஜை எடுத்துட்டு நான் வேணா வாய்ஸ் ஓவர்ல தான் பேசுற மாதிரி இருக்குதுங்க. ஏண்டானா அந்தந்த இடத்துல நின்று அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பேசுற மாதிரி இல்லை. எங்க ஊர்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க நிறைய பேரு. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் தள்ளி தான் என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது ஏதோ ஒன்று இருக்குது உள்ள, என்விரான்மெண்டல் எஜுகேஷனல் சென்டர். ஸோ நம்ம அது உள்ள தான் போய் பார்ப்போம்.
ஓஹோ. அதாவது இது ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி. இங்க இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேலரி டைப்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பாண்டிச்சேரியில ஒரு ஆர்ட் கேலரி பார்த்தோமே, சேம் ஆஸ்டிஸ் அது மாதிரி அந்த பேர்ட்ஸோட ஹிஸ்டரி வச்சு ஒரு கேலரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை சுத்தி அதான் இருக்குது. இங்க வந்து இது ஆந்திரான்றதுனால தெலுங்கும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ இது ஒரு கலர்ஸான ஒரு பேர்டு. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த கேலரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான வியூ பாயிண்ட் ரியலிஸ்டிக்காவே வெளியே இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்ல எல்லா நாட்டில் அதாவது வெளியே இடத்துல இருந்து எல்லா பேர்ட்ஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட வியூ பாயிண்ட் வந்து அந்த பக்கம் இருக்கு. நம்ம அங்கே போக போகிறோம். அது எப்படி இருக்குன்றத இங்கே நம்மளுக்கு சிம்பாலிக்கா அது பார்க்க ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். செம்மையா இருக்கும். இந்த அளவுக்கு தத்ரூபமா ஸோ இங்க எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் அங்க ரியலாவா இருக்கும். பார்க்க செம்மையா இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வியூவை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மரத்து மேல 2 பறவைகள் கொக்கு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இது. இது மாதிரி நம்ம கிட்ட போய் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு பொம்மை டைப்ல வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்கன்றதுனால என்னால எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேச முடியும். ஸோ இது பார்க்க ஒரு ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் ஆளை வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால எதையும் பேச முடியல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப நம்ம அங்க பார்த்தோமே அந்த பாயிண்ட்டுக்கு தான் போக போறோம். நான் இங்கே நிக்கிறப்போ வெளியெல்லாம் பேசிக்கலாம்ப்பா. அங்கதான் கூட்டமா பேச முடியலன்னு హాయ్ వీడియోలో కనపడు. వేర్ ఆర్ యూ ఫ్రమ్ అన్నారు? తెలుగు తెలుసులేదు. இப்ப நம்ம பார்த்த பாப்பா வந்து ஒரு யூடியூபரு. இதோ இவங்க ட்ரோன் செட்டப்ல அவங்களா கரரை எத்தனை வேணுங்கிறாங்க ஐயா.
இங்க வந்து பயங்கரமான போட்டோகிராஃபர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன சாதாரண ஒரு யூடியூபர் தான். ஸோ இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்க நம்ம ட்ரை பண்றோம். இப்போ நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒரு செட்டப், ஒரு வியூ பாயிண்ட், அந்த இடத்துக்கு தான் போக போறோம். ஸோ அதோட ரி- நீ- அதோட ரியலிஸ்டிக்கான பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். உள்ள அதோட வியூ பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ கூட்டம் வந்துன்னு இருந்தா நம்ம வந்து எப்பவும் போல பிளாக் பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நம்மளும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம உள்ள போக போறோம். ஸோ அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம். அப்படியே போலாம். మీ- ఆ, మీరు ఎక్కడి నుంచి వచ్చినారు? సూలూరు లోకలేనా? எல்லாரும் தெரியும் பின்னாடி பேரியா யூடியூப்ல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட சூலூர்பேட்டைக்கு சம்பந்தப்பட்ட பாய்ஸ் இவங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா அல்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பாய்ஸ்? ஜீலம் பாய்ஸ். సో పసంగ ఏదో ఉங்ககிட்ட சொல்லணும்னு ఆశపడறாங்க. ఏమైనా చెప్పాలనుకుంటే చెప్పండి. ఫ్లాష్ మ్యాన్. ఓకే ఆల్ ది బెస్ట్. థాంక్స్ బ్రో. அவனுங்க அதாவது பசங்க எந்த இடத்துல போனாலும் கேமராக்கு பின்னாடி கத்துறாங்க தவிர கேமரா முன்னாடி யாருமே சரி, நம்ம டீமா இருந்தாலும் சரி இவங்களா இருந்தாலும் சரி, கேமரா முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் இது பண்றானுங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இதுதான் அந்த வியூ பாயிண்டோட இங்கேயும் ஒரு பிளேஸ். இங்க இருந்து நாம ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நாம அந்த வியூ பாயிண்ட் கிட்ட போக போறோம். நிறைய சண்டேன்றதுனால நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால எல்லாரும் அடிச்சு வலிச்சுன்னு வந்துட்டுக்கிறாங்க. பாவம் பசங்க நடக்க முடியாம நடக்கிறாங்க. நல்ல செம்மையா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளேஸ். இது வந்து எவ்ரி இயர் நடக்கும். பட் டெய்லி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குமான்றதுன்னா டவுட் தான். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கும்ன்றதுனால இயர்லி ஒன்ஸ் தான் இது மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். மற்ற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. இந்த 2 days வரைக்கும் தான் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா வரலாம். பட் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் இருக்காது. நார்மலா இருக்கும். ஒரு பார்க்கு, ஜூ போற மாதிரி தான் இருக்கும். இதோட நெக்ஸ்ட் இயர் தான் இது மாதிரி அட்வென்ச்சரான இதுவெல்லாம் நடத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் கிட்ட உள்ள நாம போக போறோம். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அதாவது ஒரு சினிமா டைலாக் ஒன்று இருக்குது. வடிவேல் தான் யார்தான் தெரியல, இன்னும் திரையில பார்த்தவர் தரையில இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நேரம் நம்ம அங்க போட்டோவா ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், அதை ரியலாவே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுக்குதான் எல்லாரும் போயின்னுக்குறாங்க, நம்மளும் போக போறோம். அதுல இருக்கிற மாதிரி ஆஸ்டிஸ் அப்படியே இருக்கும். பட் பறவைகள் அதிகமா இருக்குமா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா இனிமேதான் வந்துன்னு இருக்கோம், அது வந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குதோ நம்ம பார்ப்போம். அப்படி போலாம் வாங்க. பேசினே இருக்கிறனா அவங்க என் மூஞ்சிய பாக்குறாங்களா, டக்குன்னு என் பேச்சு வர மாட்டேது. சில பேர் நான் பேசும்போது அதை நம்ம பேசத்தை நித்தணுன்றதுக்காக அப்படியே பாக்குறாங்களா, என்ன டக்குன்னு பேச்சு வரல. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நம்ம அங்க பார்த்து வியூ பாயிண்ட் இங்க இருக்குது. இந்த கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு தான் நம்ம போய் அந்த இடத்த பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆஸ்டிஸ் நம்ம அந்த இடத்துல பார்த்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க அந்த இடத்துல நுழைஞ்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால வந்து அங்க நிறைய நேரம்லாம் நின்று வீடியோ எடுக்க முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் நின்று நம்மளால வியூ என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து எங்கேயோ போறோம், எங்கேயோ போறோம்.
ஐயோ உனக்கு இது தேவையா? உனக்கு இது தேவையா? நான் பொழப்பு இது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே. அதாவது டீமா விளாக் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ கிட்ட நம்ம டீமா பண்ணிட்டு இப்போ சடனா சோலோல வந்ததா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. க்ரௌட் அட்மாஸ்பியரை பற்றியெல்லாம் நான் எந்த கவலைப்படல. சோலோ பண்ணுறதுனால உள்ளுக்குள்ள லைட்டாக ஃபீலிங் இருக்குது, அவசரப்பட்டுட்டோமோன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன சோலோ பண்ணியிருந்தா நிறைய காமெடி அப்படி ஜாலியாக ஃபன் பண்ணின்னு வந்திருக்கலாம். டீமாக பண்ணுறதுனால, சோலோவை பண்ணுறதுனால அந்த காமெடி இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பிளேஸை பற்றி தான் என்னால் சொல்ல முடியும். அந்த பிளேஸுங்களை பற்றி தான் நாம் வியூவாக காமிக்க முடியும். இப்போ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஏதோ இருக்குது, அது என்னன்னு எனக்கும் தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை டைம் இருக்குமா இல்லை, இப்போ டைம் இருக்குமா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு தோணுச்சு நானாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல இயர்லி ஒன்ஸுன்றதுனால நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாட்டரெல்லாம் தண்ணி எடுத்துன்னு வரலன்னா, நம்ம தண்ணி வேணும்னா ஃப்ரீயாகவே வாட்டர் குடிக்கிற அளவுக்கு அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுச்சுவேஷன் எதுவும் வந்தால் ஏதாவது யூஸ் ஆகிறதுக்கு அங்கங்கே மெடிக்கல் டீமும் வச்சுருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, இது நான் சொல்லணுன்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, எல்லாரும் ஆட்சி பார்த்துன்னுக்குறாங்க. அங்கே போவோம், என்ன வியூ இருக்குதுன்றது நம்ம அதை பார்ப்போம். சடனாக நம்மளோட கேமராமேன் தம்பிக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் இவ்வளோ பறவைங்களுக்கு சாப்பாடு அது என்னென்ன சாப்பிடுன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் போய் நம்ம சாப்பாடு அவங்க ஃபீட் பண்ணின்னு இருக்க மாட்டாங்க. கீழே இருக்கிற மீன் அதுக்கு தேவையான இடம் இங்கே கிடச்சிடும், ஸோ அதையே சாப்பிட்ருவோம். அது ஒரு கேள்வின்னு கேட்டான் பார்த்தியா, என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவ்வளோத்துக்கும் போயிட்டு நம்ம என்ன டைமுக்கு நம்ம எதனா இறக்கி முடியும், சாப்பிடுங்கண்ணா அப்படிலாம் கிடையாது. மீன் தவளை கட்டிங்க அதுங்க இதுங்க சொல்லிட்டு எல்லாமே தண்ணியில இருக்குல்ல, அதுங்களே சாப்பிட்டு அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கய்யா. போதும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட கடைசி வியூ பாயிண்ட் இதுதான். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியூ நல்லா தெரியும். கிட்டத்தட்ட இது எவ்வளோ தூரம் இருக்கும் ப்ரோ? பெரிய ஏரி இது, చెరువు తెలుగులో. இது ஒரு பெரிய ஏரி, கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேலவே இருக்கிற ஒரு பெரிய ஏரி இது. సో ఇది ఇయర్లీ వన్స్ தான் வரும்ல இங்க, ఎవ్రీ ఇయర్ వస్తుంది. బట్ ఇప్పుడు రేపు నుంచి నార్మల్గా టికెట్లో లోపల పంపిస్తారా? అప్పుడు ఇది ఉంటుందా? ఫిబ్రవరి దాకా ఉంటుంది. ఓకే, ఈవెంట్ మాత్రం 2 days లోపల అంతే, మిగతా టైంలో లేదా? సండే మాత్రమే. ஸோ சண்டேஸ்ல அதாவது இந்த ஈவெண்ட் இந்த 2 days மட்டும்தான் நடக்கும். ஆனால் பிப்ரவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ விசிட்டர்ஸ் எவ்ரி சண்டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்தோட இதுதான் கடைசி. அது மட்டும் இல்லை, இங்கே இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோ சோலோ தான் நிறைய வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பாய்.